பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நீங்க எப்படி மொறு மொறுன்னு எடுத்துருக்கு பாருங்க. பக்கத்துல முட்டைலே தெரியவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மீன் தான் ஃபர்ஸ்ட். எறா கிரேவி மாதிரியும் அதுவும் செம டேஸ்ட். சூப்பர் லஞ்ச் இன்னைக்கு. ஹே गाइस, வெல்கம் டு மை சேனல். இங்க பாருங்க, என் கையில இன்னைக்கு நகரை மீன் இருக்கு. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் வந்து அளவு கொஞ்சமாக இருக்குது. 100 ரூபான்னு சொல்லி அப்பா வாங்கி வந்தார். 100 ரூபாய்க்கு வாங்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குக்கிங் vlog இதுதான் பண்ண போகிறோம். மீன் வறுவல் பண்ணிவிட்டு ரசம் வச்சிடலாம். சூப்பரான காம்பினேஷனாக. இது கூடவே எக் கிரேவியும் பண்ண போகிறோம். முட்டை கிரேவி ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இன்னைக்கு ரசம், முட்டை கிரேவி, மீன் வறுவல். செமையான காம்பினேஷன். இது மாதிரி உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவலுக்கு மிளகாய் தூள், பூண்டு தட்டி போட்டிருக்கோம், உப்பு தேவையான அளவு. இதுவே அருமையான ஒரு மீன் வறுவல் மசாலா. இப்போ இதில் மீனை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். மீன் கொடுங்க. பஜ்ஜி மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நானே எடுத்து போடுறேன். வைங்க, சரி போடுங்க. மீனை சூப்பராக அப்பா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம். சைடில் அப்படியே முட்டை கிரேவிக்கு வெங்காயமும் நல்லா வதங்குது. நல்லா வதங்கினாலும் டேஸ்டியாக இருக்கும். முட்டையும் ரெடியாக இருக்குது, வேக வச்சாச்சு. அம்மா இதில் தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கம்மா. இது மசாலாக்களை போட்டு அவங்கள கொஞ்சம் ஊற வைக்கணும். எல்லா மீனுக்கும் மசாலா போட்டுக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக தான் நம்ம வறுக்க போகிறோம். எனக்கு முழுசாக மீன் வறுத்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீன் கொஞ்சம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி முட்டை வேக வச்சு முட்டை வறுவலும் பண்ணிவிடுங்க. முட்டை தொக்கு அதுவும் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ரசத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இல்லைம்மா, மீனுக்கு எல்லா மீனுக்குமே மசாலா போட்டுட்டோம், தெரியுதாடி. இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். நகரை மீன் முட்டை கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், முட்டைகளெல்லாம் எடுத்து இதில் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இதில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இவங்களை வந்து மசாலாவோட நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்குல்ல. முட்டை கிரேவி ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோன்னா இன்னும் உள்ளே நல்லா மசாலா ஏறும். நம்ம கட் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லா முட்டைகளையும் என்ன பண்ணுறேன், நான் பண்ணிக்கிட்டேன்டாங்க. மீன் வறுத்துக்கலாம். மீன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி இருக்கு கொஞ்சம், அதான் மேலே படுது. மீன் வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. மீனை வச்சுக்கலாம். மீனை இண்டக்ஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது, அதனால் பெரிய பெரிய மீன்களாம் எடுத்து வச்சுக்கலாம். மீன் வறுவலுக்கு ரசம் தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தக்காளி இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் ரசம் வைக்கிறதுக்கு. இந்த தக்காளி, பூண்டு, சீரகம் இருக்கு. இதுலேயே வந்து இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். ரசத்துக்கு எவ்வளோ மஞ்சள் தூள் போடுறேன், போட்டாச்சு. சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இன்னும் வந்து காரம்லாம் சாப்பிடல அப்படின்னா தேங்காய் பால் ரசம் கூட சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுவுமே ஒரு நாள் வச்சு காமிக்கிறோம். பாத்திரம் சூடாயிடுச்சு. ரசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய். ரசம்லாம் ரொம்ப ஈஸி தான், பேசிக்னு. ஃபர்ஸ்ட்லேருந்து ரசம் கூட வைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி வைங்க, ஈஸியாக இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். படுத்துருச்சா? ஓகே, தக்காளி இல்லை, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாரு. இந்த மாதிரி ரசத்துக்கு தக்காளிலாம் அரைச்சி வச்சிங்கன்னா ரசம் சூப்பராக இருக்கும். தக்காளியில் யாருமே எடுத்து போட மாட்டாங்க. பூண்டு கூட நம்ம இதில் போட்டிருக்கோம். பூண்டும் இதிலே மிக்ஸ் ஆகி வந்துடும். ரசம் சூப்பராக சாப்பிடலாம். தக்காளி, பூண்டு எல்லாமே சாப்பிட்டா ஹெல்த்தியாகிடும். அவங்க வேஸ்ட்டாக எடுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க.
இப்போ இது நல்லா கொதிக்கணும். மிளகு வந்து மிளகா இருந்ததுன்னா நம்ம இது கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் வந்து மிளகு தூள் வச்சுருக்கோம், அதனால் மிளகு தூளையும் போட்டுக்கோம். ரசத்துக்கு போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். இதுலேயே நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் ரசத்துக்கு தேவையான உப்பு இதுலேயே இருக்கு. மட்டன்லாம் போட்டுக்கலாம். ரசத்தோட வாசனையே சூப்பராக இருக்கும். எனக்கு ரசமோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ரசத்துக்கு போட்டுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி பவுடர் பெருங்காயம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி இருக்கு பாரா, நல்லா இது கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளிக்கு நாங்கள் வந்து புளி கம்மியாகவும் ரசத்துக்கு தக்காளிக்கு மீட்டேன், ரசத்துக்கு புளி கொஞ்சமாகவும் தக்காளி தானே நிறைய நம்ம சேர்ப்போம். தக்காளிக்கே புளி கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். சும்மா சொன்னேன் இந்த மாதிரி அம்மாவுக்கும் வந்துச்சு. நான் சும்மா சொன்னேன்டா. என் பேருன்னே சொன்னீங்களா? இதை வந்து நம்ம தக்காளி ரசமும் சொல்லிக்கலாம், மிளகு ரசமும் சொல்லிக்கலாம், புளி ரசமும் சொல்லிக்கலாம். நம்ம வைக்கிற பேர் தான். கொத்தமல்லி ரசமும் சொல்லிக்கலாம். சரி, புளி ஊற்றிடுறேன். கருவேப்பிலை ரசம் அப்படிலாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு ரசத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கு. புளிப்பு தித்திப்புலாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இருக்கும். எனக்கு புளிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது, ஸ்வீட்டான புளிப்போட சேர்ந்து இருந்தால் தான் ரசம் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா கூழ் ஒட்டு மாங்காய்லாம் போட்டு கூழ் அம்மா மார்னிங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. இப்போலாம் அப்பப்போ கூழ் தான் செஞ்சு சாப்பிட்றோம். கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. எனக்கு தனியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இதை சாப்பிட்டுட்டே லஞ்ச் பண்ணலாம். கூழ் மாங்காய் போட்டு என்னோட ஃபேவரட் இது. சூப்பராக இருக்கும். இன்னைக்கு மார்னிங் வந்து சேமியா உப்புமா செஞ்சிருந்தோம். தேங்காய் சட்னி சேமியா உப்புமா, அப்புறம் கூழ். ரசம் கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி போடுங்க. ரசம் சூப்பராக கொதிக்குது. ஃபைனலாக பாருங்கள், கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவி ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். வாசனை அருமையாக இருக்குது. கூழ் டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். மாங்காய் இருந்தா கூழ் கூழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது. கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிருக்கு. மீன் வறுவல் ரெடி. அடுத்தது இங்கே பாரு, ரசம் வச்சுருந்தோம். ரசமும் சூப்பராக இருக்குது. தக்காளி மிளகுலாம் போட்டு ரசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி. இது எல்லாமே செமையான காம்பினேஷன். ஒயிட் ரைஸும் ரெடியாக இருக்குது. சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே. எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குது. இப்போ அவங்களுக்கு போட்டு கொடுக்குவா? போட்டு சாப்பிடலாம் செல்லாம். ரசமுக்கும் மீன் வறுவலுக்கும் சூப்பராக இருக்கும். சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். ஆமாம். எங்கள் அம்மா பசியில் உட்காந்துருக்காங்க, எப்படா டேஸ்ட்டு பார்ப்போம். எல்லாரும் இருந்தாங்கன்னா பசியில் இருக்கும். நீங்கள் தான் ரொம்ப பசியில் இருக்கீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு தான் ரொம்ப பசிக்குது. கேமராமேன் கேமரா கேர்ளுக்கு நான் பசிக்குதுன்னு சொல்லவே இல்லை, ஆனால் இவங்களாம் எனக்கு தான் பசிக்குதுன்னு முடிவு ரசமும் ஊற்றிக்கலாம். பார்த்தாலே தெரியுதுல்ல. நாம சும்மா நம்ம ரசம் ஊற்றியாச்சு. ரசம் அந்த தக்காளியோட ரசத்துலேயே அந்த கலர் தெரியுது. இப்போ இதில் மெயினான இவங்களை எடுத்து வைக்கலையாம். இது மாதிரி முட்டை கிரேவி இதுவும் ரசத்துக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு சொல்லும் போதே எப்படா டேஸ்ட் பார்ப்போம்னு இருக்கு. எனக்கு இப்பதான் பசிக்குது, இவ்வளோ நேரம் பசிக்கல. எப்படி இருக்கு லஞ்ச் பிளேட்டு? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? டேஸ்ட் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு ரசம் மீன் வறுவல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு 1 வீக் ஆனாலே ரொம்ப நாள் ஆகிற ஒரு ஃபீல் வந்துடுது. ரசம் குழம்பு குழம்பு நினைச்சேன். எங்கள் அம்மாவும் கூடவே சாப்பிட்றாங்க பக்கத்தில் உட்காந்து. இன்னைக்கு வீடியோவில் அம்மா வரல. ரசமும் செமையாக இருக்குது டேஸ்ட்டு. மீன் வறுவல் சாப்பிட்டு பார்ப்போம். மீன் வறுவல் கூட ரசத்தை வச்சு சாப்பிட்றதே ஒரு சூப்பர் ஃபீலிங் தான். நீங்கள் எப்படி மொறுன்னு வெந்திருக்கு பாருங்க. பக்கத்தில் முட்டைலே தெரியவே இல்லை. எனக்கு இந்த மாதிரி டைம்லலாம் மீன் தான் ஃபஸ்ட்டு.
வேற லெவல் டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என்னால அதை வார்த்தையில சொல்ல முடியல. உங்களுக்கே தெரியும் ரசத்துக்கும் மீன் வறுவலுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட தங்கச்சிக்கு டேஸ்ட் கொடுக்க போறேன். ரசம் உப்பு போடலாமா? ஆமா, கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியா இருக்கு. உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். செல்லம், உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம உப்பு போட்டு சாப்பிடணும். எப்படி இருக்கு டேஸ்ட்? சூப்பர். எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. செமையா இருக்கும். முட்டை கிரேவியும் செமையா இருக்கு. நான் எப்பயுமே முட்டை கிரேவி ஃபைனலாக தான் வச்சுட்டேன். முட்டை கிரேவி சாப்பிட்டு பார்ப்போம். அந்த சாந்தோட கொஞ்சோண்டு முட்டை கிரேவி. எறா கிரேவி மாதிரியும் அதுவும் செம டேஸ்ட்டு. சூப்பர் லன்ச் இன்னைக்கு. நீங்களும் இதே மாதிரியே ரசம் மீன் வாங்கினீங்கன்னா வறுவல் பண்ணிட்டு முட்டை கிரேவியும் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் லஞ்சாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் பாய்.